பரணி. ஹலோ. ஹாய். வணக்கம் பரணி. வெல்கம் பேக். என்ன போட மாட்டீங்கன்னு நினைச்சேன், அப்புறம் போட்டீங்க. கேட்டேன் 8:15க்கு கேட்டேன் பிரகாஷ் நான் போடலையான்னு. சும்மா ஷார்ட்ஸ் பேசா 8 to 9 போட்டுக்கலாம் அப்படின்னாரு. இல்ல இன்னைக்கு வழக்கமா நீங்க போடலைன்னா எனக்கு நிறைய டிஎம் வரும் ஸ்பேஸ் இல்லையான்னு. இன்னைக்கு யாருமே டிஎம் பண்ணல, எல்லாம் கிரிக்கெட்ல மூழ்கிட்டாங்க. அதனாலதான் போடல. ஃபர்ஸ்ட் விஷயம் யாரும் கேட்க மாட்டாங்க, அதாவது இன்னைக்கு எந்த இது ஸ்பேஸ் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அரை மணி நேரம் அதை விட வேணாமே அப்படிங்கறதுக்காக ஒரு 8 to 9 மட்டும் போட்டு முடிச்சுக்கலாமேன்னு தான். சரி, பரணி இன்னைக்கு ரொம்ப ஒரு 4-5 நாள் கழிச்சு கேப் விட்டு வந்திருக்கிறப்பி. அதனால பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. அதுக்குள்ள 4-5 நாள் இல்ல ஆயிடுச்சா? பிரகாஷ், எனக்கு மட்டுமான்னு தெரியல, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி ரொபோட்டிக்கா கேக்குது. எனக்கான்னு தெரியல. எல்லாத்துக்கும் அப்படி கேக்குதா? இரைச்சல் ஓவரா இருக்கு. இரைச்சலா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே, சரி பரணி அப்டேட் சொல்லிருங்க. என்ன இன்னைக்கு அப்டேட்டே இதுக்கு வரல, வந்த அப்டேட் சொல்லுங்க. கிரிக்கெட் சவுண்ட் ப்ரோ, கிரிக்கெட் சவுண்ட் கேக்குது. நான் நிறைய அப்டேட்ஸ் ஒன்றும் கலெக்ட் பண்ணல ஆக்சுவலா வீட்டுல கிரிக்கெட் ஓடல, அண்ணாத்தை பாக்குறேன்னு சொல்லி பிள்ளைங்க டிவியை பிடிங்கி அண்ணாத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சரி ரைட்டு ஸ்பேஸ போடுவோம், நம்ம உள்ள வந்த உடனே ஸ்பேஸ் போடுறோம், வந்த உடனே நீ தான் போற இல்ல இனிமேல் டிவி உனக்கு கிடையாதுட்டாங்க. அதனால கதை சாத்திட்டு இப்ப அண்ணாத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல, நானும் பெருசா கவர் பண்ணல. பட் இருந்தாலும் இப்போ லேட்டஸ்டா சுட சுட அந்த அப்டேட் வந்து குட் பேட் அகலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஓஜி சம்பவம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷே அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிங்ஸ்டன் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மலையாளம் ஃபிலிம் லவ்லி அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேத்யூ தாமஸ் தான் நடிக்கிறாரு. எனக்கு நானி படத்தோட ஒரு அனதர் பார்ட் 2 பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவுமே வந்து ஈயும் இவங்க 2 பேரும், அதில் ஈ பேசாது, இதில் ஈ பேசும், அவ்வளோதான் கான்செப்ட். இந்த படத்துக்குமே வெயிட்டிங். அவ்வளோதான், வேற பெருசா எந்த அப்டேட்ஸும் வந்த மாதிரி தெரியல. ஏதாவது நானும் கவர் பண்ணல பெருசா. அது ஏதாவது இல்ல பெருசா வேற ஒண்ணும் இல்ல, அந்த டார்க் மூவில இருந்து ஒரு ஸ்டெப் வச்சா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நிறமாறும் உலகில் படத்துல வந்து ஸ்னீக் பிக் 3 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இன்னைக்கு அப்டேட்ஸுங்கிறதே கிடையாது. இல்லை முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து கிரிக்கெட் தான். சரி, எனக்கு நான் இன்னைக்கு ஷாக்கான விஷயம் என்னன்னா, அந்த மர்மர்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அது இல்ல அது புக்கிங் எனக்கு முரட்டத்தனமா போயிட்டு இருக்கு. எப்படி போகுது, என்ன ஏது, என்ன ஒண்ணுமே புரியல. ஒரு சின்ன பட்ஜெட் படம், யாருன்னு என்னன்னு தெரியாத ஒரு நடிகருக்கு யாருமே அந்த படத்துல வந்து வெறும் போஸ்டர் போட்டு வெறும் தலை மட்டும் தனியா தொங்குற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு போஸ்டருக்காகவே எல்லாம் பார்க்க வராங்களா இல்ல என்ன பெய் பண்ணணும்னு பார்க்க வராங்களான்னு தெரியல. திருச்சியில இருந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஷோ ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து அதை வந்து காலையில வந்து 4 ஷோவா மாறுனுச்சு. அப்புறம் நைட் ஷோ ஃபாஸ்டா ஃபில்லப் ஆகிற அடிஷனல் நைட் ஷோ 3 ஷோ போட்டாங்க. இன்னைக்கு வந்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனுக்கு மாத்திட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும் அப்படின்னு பார்த்தா புக் மை ஷோல ட்ரெண்டிங்லேயே வந்துருச்சு. நேற்று 21,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2,000 டிக்கெட். இந்த டயர் 2 டயர் 3 லெவலில் ஏதாவது நடிகர்கள் படம் வந்தா திடீர்னு புக்கிங் போகும்ல நல்லா, அது மாதிரி புக்கிங் நல்லா போகுது. ஆச்சரியமா இருக்கு. ஒரு அந்த இப்போ நம்ம ஸ்பேஸில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்கேமுங்கிறாங்க. சில பேர் மெசேஜ் பண்ணி பிரதர் இந்த படம் ஸ்கேமு, ஏமாத்துறாங்க, எல்லாம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இப்போ ஆகா ஓகன்னு சொல்லி புக்கிங் ஆகிட்டு இருக்கு மொட்டத்தனமா. எல்லாரும் அதை நம்பி படத்துக்கு போறாங்க, சூப்பரான பேய் படம் அப்படி இப்படின்னு. சில பேர் வந்து இல்லைங்க செகண்ட் ஹாஃப் உண்மையாக நல்லா இருக்காங்க, ட்ரெண்ட் ஷூட் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் உண்மையாக நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஆவரேஜா போகும், செகண்ட் ஹாஃப் உண்மையாவே அவங்க எதுக்காக எடுத்தாங்களோ அது கரெக்டா இருக்கு. அதாவது ஆடியன்ஸ் வந்து கத்தணும், இந்த கலாய்க்கணும், அந்த ஒரு பேய் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல இப்போ. தெரியல, எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. சரி, இந்த டவுட் தான் இருந்துச்சு இன்னைக்கு, அவ்வளவுதான். இல்ல நானுமே பார்த்தேன், ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸா தான் இருக்கு. எனக்கும் ஷுவரா தெரியல. ஆனா எல்லாருமே காமனா சொன்ன விஷயம் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அது மட்டும் தாங்க நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்லயே லாஸ்ட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருக்கும், அதுதான் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் படம் பார்க்கவில்லை, ஸோ அது தெரியல. அது ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து நான் தமிழ்நாடு போகிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்பேஸ் வருவேன். பட்டு படம் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல. இஃப் அட் ஆல் சான்ஸ் கிடைச்சதுன்னா எமகாதிகை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
ஸோ அதை தவிர வேற எனக்கு மர்மர்லாம் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன சொல்ல, எனக்கு அதை பார்க்குறப்போ நான் நிறையா இது ஹாரர் வீடியோ கேம்ஸ் பார்த்துருக்கேன். இதுதான் எனக்கு கொடுத்துச்சு. அதனால அது படத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ரைட்டு. மேட்ச் எப்படி போகுது இன்னைக்கு? உங்களுக்கெல்லாம் எப்படி போகிறது? ஒருத்தர் நியூசிலாந்து வெல்லணும், நியூசிலாந்துக்காக ரூட் பண்றேன் அப்படின்னு சொல்லியே ஒரு சர்க்காசம் ட்வீட் போட்டு ஜிங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாரு. சர்க்காசம் இல்லப்பா, நான் நிஜமாவே நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்தா அப்படி தெரியல. நான் எல்லாரும் ஜிங்ஸ் பண்ற ட்வீட் போடுறாங்க. ஸோ ஆமா, உங்களோட ஏன்னா எப்பவுமே நான் ஃபன்னா தான் ட்வீட் போடுவேன். நான் ஆர்சிபி கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ஆர்சிபிக்குமே ஃபன்னா தான் ட்வீட் போடுவேன். ஆனா நிஜமாவே எனக்கு நியூசிலாந்து தான் பிடிக்கும். நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து நியூசிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நியூசிலாண்டுக்கும் எதிராக யார் விளையாண்டாலும் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஏன் இல்ல, எனக்கு இந்தியா டீம் சுத்தமா பிடிக்காது. கிரிக்கெட் டீம் இந்தியா சுத்தமா பிடிக்காது. எனக்கு டோட்டலாவே பிடிக்காது. எனக்கு யாரையுமே அதுல பெருசா பிடிக்காது. ஷமி பிடிக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தனித்தனியா பிடிக்கும். என் டீம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெஸ்ட் இண்டீஸும் நியூசிலாண்டும் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். நிஜமாவே தான் போடுறேன் ட்வீட்லாம். நிஜமாவே நான் வந்து நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நியூசிலாந்து சப்போர்ட்டர்ஸ், ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, வேற டீம் கூட விளையாடும் போது ஓகே, அது எப்படி இந்தியா கூட விளையாடும் போதும் அந்த ரேண்டம் ஏன்னா எனக்கு இந்தியா டீம், எனக்கு ஜென்ரலாவே இந்தியா டீம் பிடிக்காது. பட் இந்தியா இல்லாம வேற எந்த டீம் எதிரில் இருந்தாலும் எனக்கு நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் பிடிச்ச டீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸா இருப்பாங்க, மும்பை ஃபேன்ஸா இருப்பாங்க, குஜராத், அந்த மாதிரி எந்த கிரிக்கெட் டீமுக்கும் ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்ல அது ஓகே. அந்த லீக் இதுல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த இது இருப்பாங்க. ஆனா நேஷனல் டீம்னு வரும்போது எல்லாருமே அந்த நேஷன் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் ஏன்னா எனக்கு அடிப்படையாவே பேட்ரியாட்டிசம்ன்ற உணர்வு கிடையாது. இந்தியாவே எனக்கு அவ்வளோ என் நாடு அப்படின்ற மாதிரி எனக்கு பேட்ரியாட்டிஸ் உணர்வுலாம் கிடையாது. அதனால இந்தியன் டீம் மேலே அது கிடையாது. ஓகே ஓகே, அப்பனா ஓகே. அப்புறம் இந்த இது எப்படிங்க, நம்ம இளையராஜா அவர் சிம்பனி நேத்து முடிஞ்சிருச்சுல்ல? நேத்தா இன்னைக்காங்க? சண்டே. அதாவது இன்னைக்கு காலையில, அதாவது அவங்களுக்கு அது நேத்து. லண்டன் வந்து நம்மளோட 12 hours நல்ல, அவங்களுக்கு நேத்து, நமக்கு ஏங்க லண்டன் 4.5 hours 5 hours 5 hours. இதுதான் 12 hours. யூஎஸ் தான் 12 hours. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்களா, மதுரையில இருக்கீங்களா? நான் நியூசிலாந்துல இருக்கேன்ப்பா. காமெடி பண்ணாம சொல்லுங்க. நிஜமாப்பா, நீங்க சொல்லுங்க. சென்னையில தான் இருக்கேன். நான் நாளைக்கு காலையில மதுரை வரேன். மதுரை வரையா? மதுரை போறேன்னு சொல்லு. உங்ககிட்ட வரேன்னு தான் சொல்ல முடியும். நான் சென்னையில இருக்கேன், நீ மதுரைக்கு போறேன்னு தானே சொல்லணும். அப்ப அதெல்லாம் தெரியாது. கரெக்ட். சரி, போயிட்டு ஒரு வாரமா? மதுரை போயிட்டு அங்கிருந்து வேற பஸ் பிடிச்சு வேற ஊருக்கு போறேன். ஏன்டா மனுஷனாடா நீங்க? இல்ல லாஜிக் இருக்கா பாருங்க அவர் சொல்றத. நான் அப்படிதான். சரி, ரைட்டு. ட்ரெயின் வந்து அங்க நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஏறி போறான், மாறி போறான்னு வச்சுக்கோ, அங்க ஸ்டேஷன்ல நிக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்காக நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு அர்த்தமா? அப்படி கிடையாதுண்ணா. நான் என்ன மீன் பண்ணேன்னா, அங்க இருப்பேன், நீங்க காலைல வந்தீங்கன்னா பாக்கலாம், ஒரு 1/2 hour அங்கதான் சுத்திட்டு இருப்பேன். அப்படிதான். ஏன்டா நீ ஒரு 1/2 மணி நேரம் அங்க வருவேன்றதுக்காக நான் 10 மணி நேரம் சென்னையில இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணி வரணுமாடா? அதுக்கு இல்ல நீங்க சப்போஸ் மதுரையில இருந்தா வர சொல்லலாமே காலையில அப்படின்றதுக்காக கேட்டேன். இதுவே விஷால் புரோட்டா சொல்லியிருந்தேன்னா அவர்லாம் காலையில உடனே ஓடி வந்துடுவாரு. கிழிச்சான் அவன். அதாவது என் வீட்டுல இருந்து அவன் வீடு இருக்குல்ல, அது வந்து, அதாவது என்னோட வீடு இருக்குல்ல, அங்க இருந்து அவன் ஆபீஸ் வந்து 1/4 மணி நேரம் கூட கிடையாது. அவன் 1/4 மணி நேரம் தான். அதுக்கே அவன் வந்து வரல. சல்லிப்பைய, பிராடுகார பைய, அவனை நம்பாத, வரமாட்டான். திடீர்னு மதுரை ஸ்லாங் வருது. அது சிங்கமுத்து ஸ்லாங். மகேஷ் ப்ரோ, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்களதான் மாவி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேரு இன்னைக்கு தான் ஓஜிங்கிற வார்த்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேர் ஓஜியா?
ஏகே ஃபேனா எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? ஓஜி சம்பவமா? ஊஜி சம்பவம் என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுங்க? சரியா எனக்கு விட்டு விட்டு குட் பேட் கேக்குது. அக்லி. குட் நல்லது பேட் அக்லி. நல்லது. ஜிபியோடதா? ஓ சூப்பர். ஓகே ஓகே. எனக்கு தான் விட்டு விட்டு கேக்குது போலங்க. நான் வேணா எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி வரவா? ஆமா உங்களுக்கு தான் விட்டு விட்டு கேக்குது. ஆமா ஒரு ஓகே நிமிஷம் ஓகே நான் ப்ரோ. போயிட்டு வரேங்க. ஓகே. ஆதினா ஓஜினா என்னன்னா ஓஜினா ஒரிஜினல். அவ்வளவுதானா? ஒரிஜினல் காஜி ப்ரோ. ஒரிஜினல் ஒரிஜினல் காஜி. கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் கரெக்ட். ஒரிஜினல் காஜியா? அது வந்து அது 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 வேற வந்து ஓஜி. அவரோட அந்த டைரக்டரோட முதல் படத்துக்கு வேணா அது இந்த செட் ஆகும். இந்த அந்த படத்துல அப்படி விஷால் இருக்காதுன்னு விஷால் நினைக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்ல விஷால்னு ஒருத்தர் வருவார்ல, அவருக்கு ஹார்ட் நீங்க அண்ட் இந்த சோல். அப்படி அவருக்கு இந்த விளக்கம் கொடுக்கலாம் நீங்க. ஏன்னா ஏன்னா இல்ல இல்ல பரணி ப்ரோக்கும் பொருந்தும். அவர் இருந்தாருன்னா நான் சொல்லலாம். என்னங்க ஆமா அப்படின்னேன்? பரணி, உங்கள்ட்ட தான் 4 பேர் 4 நாளா என்னமோ கேட்கணும் நினைச்சா பாத்தீங்களா, 4 நாள்ல எல்லாம் மறந்துட்டாங்க. ஏங்க கேளுங்க. இல்ல என்னங்க அப்படி கேட்கணும்? கேட்கணும் இப்படி கேளுங்க. கேட்கணும், நீங்க எதுவுமே கேட்காம இருக்கீங்க போங்க. டே நவுஸ் த ஒன்ல டைம். ரெமோவா இருந்தாரு. டே 2ல அன்னியனா இருந்தாரு. ஓகே. டே ஹலோ 1 ஆதியண்ணா. ரெமோ வந்து நர்ஸ பத்தி ட்வீட் பண்ணது தானே? யாரோ நடுவுல பேச வந்தாங்க. ஆதியண்ணா கேக்குதா? கேக்குது ப்ரோ. அண்ணா மதுரையா? ஆமா ப்ரோ. அதாவது ஊர் மதுரை, ஆமா. சொந்த ஊர், பிறந்து வளர்ந்தது, வீட்டுல எல்லாரும் இருக்கிறது எல்லாமே மதுரை. நான் இப்ப வேலை பார்க்கறது சென்னையில் இருக்கேன். சினிமாவில் சரி இருக்கேன் bro. ஓகேண்ணா ஓகே. நம்மளும் மதுரை கிட்ட உசிலம்பட்டி தான். சரி ஓகேண்ணா. ஓ ரொம்ப ஹை நாளைக்கு ஹை ப்ரோ. நானும் ஓகேண்ணா நானும் ஓகேண்ணா. முஸ்லம்பட்டி தான். யாரு? மாஸ் மாவீரன். மாவீரன் எந்த ஊர் கேட்டாலும் நானும் அந்த ஊர் தான்றீங்க. அவரு திமுரு இது விஷால் மாதிரி நிஜமாவே ஆக்சுவலா இல்ல, மதுரை தான். அவர் திமுரு விஷால் மாதிரி சொல்லுவாரு தான் எப்பவுமே, ப்ரோ நானும் யாரு மதுரைக்காரன்டான்னு. ஆனா யாரு ஆக்சுவலா அவர் உசிலம்பட்டி தான். யார் உசிலம்பட்டினா? பக்கத்துல உங்க பக்கத்துல நான் ஜிபின்னு ஒருத்தர் உசிலம்பட்டி இருக்கிறாருல. பக்கத்துல ஜிபிஓ. ஆமா. எந்த ஏரியா ஆ, நீங்க? கல்யாணிப்பட்டி ப்ரோ. அணப்பட்டி அந்த சைடு இருக்குல்ல, உத்தப்பனைக்குனூர்ல இருந்து அந்த ஓ பக்கம். ரைட் ரைட். இது ரைட். ஓகே ப்ரோ ஓகே. வத்தலூர் ரோடு அந்த ரோடு. ஓகே ஓகே. ஆமா ஆமா அங்கதான். அண்ணே பிரகாஷ் அண்ணே, உங்களெல்லாம் இதுல பாத்திருக்கேனே, அந்த லாஸ்ட் இயர் அயலான் படம் எல்ஏ சினிமாஸ் வந்தீங்களா, படத்தோட ஆஃப் பண்ணி போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஃபர்ஸ்ட் அந்த ஷோ. ஷோக்கே நானும் வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணி போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இல்ல தேட்டர்ல. 3 இல்ல தடவை போட்டாங்க அதாவது இன்ட்ரோஷனாவே. இல்ல ஆக்சுவலா சீரியஸா அயலான் படம் எல்ஏசி மாஸ்ல பாத்துருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு, அதாவது அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த படம் வந்து உண்மையா அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 3 தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டாங்க. அந்த பார்ட்ல இருந்தா திரும்ப போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ஆமாப்பா, நான் கூட நிஜமா நமக்கு ஒரு மாநாடு கூட சிம்பு மாதிரி ரூப்ல ஆகிட்டு இருக்கான்னு போயிட்டு கன்ஃபியூஸ் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நீங்க அப்ப திருச்சியில இருந்தீங்களா? ஆமா ப்ரோ. நான் அவங்க ஒர்க்குக்கு வந்திருந்தேன். சரி அப்படியே அங்க பேரலாம் அப்படியே அயலானு கேப்டன் மில்லரு அப்படி உங்களை பார்த்தேன் நான். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எப்படி எப்படி இன்ட்ரோடியூஸ், அது முன்னாடி தான் ஃபாலோ பண்றேன் அந்த பொண்ணு செல்வன் டயத்துல இருந்து. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இதா இருக்குன்னு விட்டுட்டேன் நான். ஓகே ஓகே. நான் டிஸ்டர்ப் பண்றதுலாம் இருக்கு. நம்ம என்ன இதா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா பார்க்க போறேன். டிஎம்லயே லைவ்லயே அந்த கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட பக்கத்துல தான் இருப்பேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க அடுத்த முறை வந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ப்ரோ செலிபிரிட்டி கூட மெசேஜ் பண்ணிடுறாங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ், ட்விட்டர் இன்ஃபுளுன்ஸ்ல மெசேஜே ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஏன் ப்ரோ. நீங்க வந்து அவங்க எனக்கு மேலே இல்ல பேச பயமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கெல்லாம் நான் வந்து பெரும்பாலான எல்லா எனக்கு வர மென்ஷனுக்கும் பெரும்பாலும் ரிப்ளை பண்ண தான் நினைச்சு ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். யாராவது உங்களுக்கும் நினைச்சா மட்டும் தான் ரிப்ளை பண்ண மாட்டேன். யாரும் கெட்ட வார்த்தை திட்டா மட்டும் தான் ரிப்ளை பண்ண மாட்டேன். தவிர மற்றபடி பெரும்பாலான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ப்ரோ ஒரே யாராவது ஒரு ஆளை ஒரே ஹராஸ் பண்ணாவோட ரிப்ளை பண்ணிடுறாங்களே தவிர, நம்ம ஒரு பாசிட்டிவா ஒரு ட்வீட்டோ இல்ல அவங்கள பத்தி ஒரு மெசேஜோ பண்ணா அதுக்கு பாக்குறதும் கிடையாது, ரிப்ளை பண்றதும் கிடையாது. அதனால யாருக்குமே எந்த இதுவும் பண்றது கிடையாது. சரி ரைட் ஓகே ஓகே. நான் எனக்கு எனக்கு பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல கேட்கலாம். நான் மற்றவங்களுக்கு ஆதி நமக்கு அண்ணா தெரியல. பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே. அவருக்குமே எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. மதுரைக்காரன் இப்ப 20 வருஷம் ஃபாலோ பண்றேன், 2 இயர்ஸ் கிட்ட. எப்ப அந்த பொன்னியின் செல்வன் டீசர் வந்தப்போ எதுக்கோ டைம் பாஸ் பேஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்ப இருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் தெரியுது மதுரைக்காரர்னு. மாவீரன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே நீங்க ஏன் ரெமோவா இருந்தீங்க அது சொல்ல போறீங்க அதானே? சொல்லுங்க. ஏங்க
ரெமோவா இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி பல வாட்டி சொல்லியிருக்கேங்க. நான் இதுவரைக்கும் வந்து 3 டிஃபரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கேன். ஸோ, அதனால அந்த 3 டிஃபரெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்த நர்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்ல, இந்த பேஷண்ட்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா பழகுறாங்க. அதனால சொன்னேன். நான் இத ட்வீட் போட்டப்ப கீழ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, "கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ப்ரோன்னு?" "கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைங்க" அப்படின்ற மாரி சொன்னேன். நோன்னு சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போனது கிடையாது. பட் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. அதனால போட்டிருந்தேன். ஆம். 2வது விஷயம், 2வது நாள் வந்து இந்த ரமணா போட்டது வந்து என்ன சொல்ல, போயி போனோம். அது ஒரு காய்ச்சலுக்காக போனது. காய்ச்சலுக்கும் போயிட்டு ஒரு 102ஓ 104 டிகிரிஸோ உடனே வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பிளட்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க காய்ச்சலுக்கு. அடுத்த நாளே குறைஞ்சிடுச்சு. அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. பட் 5 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் விடுவேன் அப்படின்ற மாரி காலையில டெய்லி அந்த ஆன்டிபயோட்டிக் சம்திங் குடுக்குறாங்க. இந்த 5 நாள் அட்மிஷன் போடுறதுக்காகவே பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, பக்கத்துல சில ரூம்ஸ்லலாம் செக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு 5 டேஸ் அட்மிஷன் மஸ்ட்டு. ஏதாவது ஒரு இதுன்னா, அந்த 5 நாள் அட்மிஷன் அப்படின்னா. ஏன்னா, பக்கத்துல இருக்கிற எல்லாருமே துருதுருன்னு இருக்காங்க. அ ப என்ன சொல்ல நார்மலா இருக்காங்க. ஏன்னா, அது அது ஹாஸ்பிட்டல் மாரியே ஃபீல் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நான் இருக்கிற ஃப்ளோரு. அப்படிதான் இருக்கு. எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. வெளிய விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் இருக்கு. அப்பதான் யோசிச்சேன். எல்லாருமே இப்படிதான் பண்றீங்களாடா? அப்படின்ற மாரி. அதுக்காக தான் அந்த ட்வீட்டு. அவ்வளோதானே 2 தானே. வேற என்ன இருக்கு? டே 3ல அம்பியா எதுவும் மாறலையா? அம்பியாவா? சரி பரணி, ஏதாவது செட் ஆ ஆச்சா இல்லையா? என்னது செட் ஆச்சா? மாவீரன் வேற ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்று சொன்னாரு. உங்களுக்கும் ஏதாவது அந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரி நடந்திருக்கும்னு நினைச்சோம். என்ன ஸ்டோரி? இன்னும் செட் ஆச்சா? ஏன் செட் ஆச்சுன்னா புரியல. ஏதாவது பொண்ணு செட் ஆச்சான்னு கேக்குறீங்களா? ஆமா, கரெக்ட். இல்லங்க. அப்படிலாம் இல்லங்க. இருந்திருந்தா சொல்லிருவேனே. மகேஷ் ப்ரோ இப்ப தெரியாத மாதிரி கேக்குறாருல, எனக்கு ஒரு ட்வீட் தான் ஞாபகம் இருக்கு. இவர் ஒரு நாள் என்னது? ஒருத்தர் திட்டிட்டு இருந்தானா, அப்ப இப்ப பாக்கதாங்க சின்ன பையன் மாதிரி நடிப்பான், நடிப்புல சிவாஜியை மிஞ்சிருவான், ஏடி பையன். எனக்கு அதுதான் இல்ல ஞாபகம் இருக்கு. ரொம்ப அப்பாவியாவே கேக்குறாரு. அதான் எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களா தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும். ஏங்க நான் இப்ப டைரக்ட்டா தானே கேட்டேன். இல்ல இல்ல ஏங்க ஒரு எது கரெக்டாச்சான்னு கேட்க அப்புறம் என்ன கரெக்டாச்சுன்னு கேட்க போறாரு. அதான் அதானே இது அப்படிதான். என்ன 2 தடவை கேக்குறீங்களே. ஒருத்தன் எனக்கு அப்பாவியா இருந்தா ஓகே, இது ரொம்ப ஓவர் இல்ல 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 நடிப்பா இல்ல. இருக்க மாதிரி இருக்கு. செட் இப்போ ஆக்சுவலா நம்ம பார்ப்ப இல்ல பரணி அவங்க எல்லாரும் உங்களை எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் அப்படின்னு தான் எல்லாருமே உங்களை ஃபீல் பண்றாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? மலையாளத்துல இந்த செட் அப்படின்றதுன்னா டன் அப்படின்னு அந்த ஒரு மீனிங். ஓகேவா? செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா அது முடிஞ்சிருச்சா, வேலை முடிஞ்சிருச்சா, செட் ஆயிடுச்சா, அது பண்ணிடலாம், நடத்திடலாம், அந்த மாதிரி ஒரு வேர்ட் மீனிங் இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு நீங்க இந்த மீனிங் போனீங்கன்னா ஓகே, நான் அண்டர்ஸ்டுட். சாரி. ஆனா பிரகாஷ் ப்ரோ, பாலாக்கு எதுக்கு எவ்வளவு ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. இவரு வாய்ஸை கேட்டாவே எதுவுமே பேசக்கூடாதுன்னு தோணுது. ஆனா இவரை வச்சு செய்யறாங்க ஆனா சோசியல் இல்ல மீடியால. நீங்க மட்டும் எப்போ வந்தாலும் பாலானே சொல்றீங்க, அதுவே அவருக்கு ட்ரோலா தான் தெரியுது. அவர் பரணி என்னையவா? நான் சாரி கூட சாரி. நம்ம ட்ரெண்ட் செட்டர் பாலாவை தான் கேட்கிறாரோ, ஏங்க என்னைய பத்தி அவர் உங்களை அந்த பேசுறாங்கன்னு ஸ்பேஸ்லயே நினைச்சேன். 3 தடவை பாலா பாலான்ட்டாரு. இதுக்கு மேல உங்களை ட்ரோல் பண்ணணுமா அவரு? மத்தவங்க எல்லாம் ட்ரோல் பண்றாங்கன்னு பிரகாஷ் ப்ரோ சொல்லி ஏன் ட்ரோல் பண்றாரு? பரவாயில்ல. இல்ல சாரி பாருங்க, நான் அப்படி பர்பஸா பண்ணல. இந்த அவரு இதுல சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, அவன் தான் ராக்கஸ் ராஜகோபாலன் சொன்னாடே, அவன் ரகுடா அப்படின்னு அந்த மாதிரி. பிரகாஷ் இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிருக்காரு. பரவாயில்ல. இல்ல ஆனா இவரை எதுக்கே தூக்கி போட்டு எல்லாரும் இவரை நிறைய தோணும். கலாய்க்கிறப்ப இவரு பாலாவே கலாய்ப்பாரு. அவரு ட்வீட் ஏதாவது போட்டாருன்னா கீழே நக்கலா போய் கமெண்ட் பண்ணுவாரு. கமெண்ட்லாம் இல்ல, கோட் போட்டு அடிக்க வேண்டியது. பாலா வந்து அது ஒரு தனி ஃபன் ஆக்சுவலா. அதுக்கு திட்டு வாங்கியிருக்கேன். பாலா திட்ட மாட்டான். வேற சில பேர் சொல்றேன். பாலா ஃப்ரெண்டு தான். அதனால அவன் ட்வீட்டை கோட் பண்ணி அடிக்கிறதுனா பிரச்சனை கிடையாது. சரி, இன்னும் 13 நாள்ல வந்து ஐபிஎல் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ டவுட், இந்த ஸ்பேஸ் வந்து ட்விட்டர் அந்த கார்த்திக் ரவிவர்மா ஸ்பேஸ் பார்த்து தான் ஓப்பன் பண்ணதா? அது ஒரு ஐடியா புரியல. வச்சு கார்த்திக் ரவிவர்மா அந்த டைம் பாஸ் ஸ்பேஸை பார்த்து தான் இதை ஓப்பன் பண்ணீங்களா? அது ஒரு அதாவது கல்கி படம் வந்து இல்ல, கல்கி படம் வந்து அப்பா சவுண்ட் யாரும் பார்க்கல ப்ரோ, யாருக்கும் பிடிக்கல.
மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகல, அதான் மெயின் எதுக்கு விஷயம். அவர் கேட்டது போங்க கேள்விக்கு ப்ரோ. மட்டும் சொல்லிடுவோம். கேள்வி வந்து என்னன்னா, கல்கி படம் இருக்குல்ல, கல்கி படம் வந்து அதுக்காக ஸ்பேஸ் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு டைம் பாஸ் பேச வந்து நம்ம மிட் பொன்னியின் நைட்ல செல்வனா போய் பேச கல்கியா? முடியல. கல்கி தான். பொன்னியின் செல்வனுக்கு அவருக்கு டைம் பாஸ் பேசி தான் வந்தாரு. டைம் பாஸ் பேசலாம்னா அது வந்து மிட் நைட்ல வந்து 11 மணிக்கு மேல ஸ்பேஸ் போட்டு அதுதான் 2 எனக்கு மணி வரைக்கும் தெரிஞ்ச போகுது, 1:30 மணி வரைக்கும் ஜாஸ்தி போகுதுங்கிறனால உடனே அது ஃபாலோ அவ்வளவு தூரம் போற அஜித் அஜித் குமார் ப்ரோ குமார் நீங்க ப்ரோ, மியூட் உங்களோட போட்டுருங்க. போன்ல இது பயங்கரமா சவுண்ட் வருது உங்க பின்னாடி. நீங்க பேசுறதே கேட்கல, அதுவும் இல்லாம நிறைய சவுண்ட் வருது. நான் மியூட் போட்டேங்க, பேசுங்க. ஓகே ஓகே. இல்ல அதான் சொன்னேன், கல்கி படத்துக்கு ஸ்பேஸ் பேசணும்னு ஐடியா. பட் என்னன்னா டைம் பாஸ் பேசல 11 மணிக்கு மேல ஆரம்பிச்சு அது 1-2 மணி வரைக்கும் போகும். நமக்கு வந்து அந்த தூங்குற நேரங்கள்லாம் செட் ஆகலைங்கிறனால ட்ரெண்ட்ஸ் விட்டும் சுகுமார் ப்ரோவும் ஐடியா கொடுத்தாங்க. என்னன்னா வந்து ஸ்பேஸ் 8 மணிக்கு வேணா போட்டு இந்த கல்கியை மட்டும் பத்தி பேசலாமே அப்படின்னா, அது 2 நாள் 3 நாள் பேசலாம் தான் ஐடியா பண்ணி பேசணும். பட் அதுவே அப்படியே கல்கி ரிலீஸ் அப்படியே போய் இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அது பாட்டுக்கும் போன மே மாசம் போட்டோமா ஸ்பேஸு, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. தேதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டது? ஆக்சுவலா ஞாபகம் இல்லை. அது பரணி தான் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த போஸ்ட் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ஆமா. கல்கி ஸ்பேஸ் ஒரு கொஞ்சம் 2 லேட்டா நாளுக்கு முன்னாடி இருக்கும்னு போட்டீங்களோ? நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல கல்கி கல்கிக்கு 20 ரிலீஸ் ஆச்சு. இல்ல அது கல்கிக்கு 20 நாளைக்கு முன்னாடி போட்டு நினைக்கிறேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி இல்ல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே போட்டு நினைக்கிறேன். 20 நாளா? ஆமா 20 நாளைக்கு முன்னாடியே போட்டு நினைக்கிறேன் கல்கிக்கு. நான் கார்த்தி ப்ரோ ஷேர் பண்ணியிருந்தாரு ப்ரோ, அப்பதான் உங்க ஸ்பேஸே தெரியும் எனக்கு. கல்கி டிஸ்கஷன்ஸ்னு சொல்லிட்டு லிங்க் ஷேர் இல்ல பண்ணியிருந்தாரு. அதுதான் என்னன்னா அப்பதான் தெரியும். அந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம மிட் நைட்டுங்கிறால நம்மளால பேச முடியல. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் போடலாமே, அதாவது சீக்கிரத்துல போடலாமே, நமக்கு 8 to 10 அதுவே போதுங்கிற மாதிரி தான் டைம் பட்டுச்சு. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. வேல்பாரி வந்து பெருசா உங்களுக்கு வியூஸ் போச்சுங்களா? வேல்பாரி பேசினதை பத்தி போகலையே, பெருசா போகல. ஃபுல்லா ரெடி பண்ணி தரேன்னு பரணி சொன்னாரு. பிப்ரவரிக்குள்ள முடிச்சாரு, ப்ரோ ஃபர்ஸ்ட் ரெடி ஜனவரிக்குள்ள ஆச்சு இல்லையா ப்ரோ? முடிச்சலானாரு. பிப்ரவரிக்குள்ள ப்ரோ முடிச்சலானாரு. ஏஜ் எத்தனை? எனக்கா அடிக்கடி ஸ்பேஸா சொல்லியிருக்கேனே, 35 முடிஞ்சிருச்சு. இல்ல 35. ஆ இல்ல இவ்வளவு புக்ஸ் எப்படி ப்ரோ 89 சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா? 89 நீங்க? ஆமா ஆமா ஆமா. நானும் 89. ஓகே ஓகே. பரணி ப்ரோ கேளுங்க ப்ரோ, எவ்வளவு வருஷம் டன் ஆயிடுச்சு? 10 வருஷம் அப்படிம்பாங்க எங்களை விட நீங்க. இல்ல பரணி தான் வந்து இந்த வயசை குறைச்சு நடிக்கிறாருன்னா அவருக்கு அதுலயாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு. ஆதி எதுக்கு நடிக்க அந்த வயசை குறைச்சு நடிக்கணும்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஆதி 89 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா பர்த். இல்ல கேக்குதா? ஆதி 89 கிடையாது. அப்ப 86ன்றீங்களா? இல்ல 89க்கு மேலதான் ஆதி. அவர் எனக்கு முன்னாடி, அவ்வளவுதான். அவர் எனக்கும் முன்னாடி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? 97 முன்னாடி. இல்ல யாரும் இல்ல சச்சிங்கிறவர் ஒருத்தர் கேட்கிறாரு போல, கேக்குதான்னு கேக்குது பிரதர், சொல்லுங்க பிரதர். இல்ல இந்த புக்ஸ் எல்லாம் எப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க? அது இதே நம்ம 3-4 தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன், திரும்ப ரிப்பீட்டடா இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறாங்க, அந்த விஷயம் நமக்கு தெரியலன்னா அது வந்து நம்ம வந்து பேசணும்னு நினைப்பேன். தெரிஞ்ச விஷயம் தான் பேசலாம், தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான். அப்படி அந்த சமயத்துல வந்து நிறைய பேர் இந்த கேம் ஆஃப் த்ரோனை பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப கேம் ஆஃப் த்ரோனை பார்த்தாச்சு. அப்போ நிறைய பேர் அதுக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன் பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நமக்கு பொன்னியின் செல்வன் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு தான் போனோம். புக்கு படிக்கிற ஆர்வம் ஏற்கனவே இருக்குங்கிறனால. தனி ஞானம் வேணுங்க, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா பேரும் படிக்க முடியும். மனசு வந்து அது ஒருநிலைப்படுத்தணும். படிக்கவே முடிய மாட்டேங்குது ஒரு பேஜுக்கு மேல. அதுக்கு தான் ப்ரோ அதை கேட்டேன். ஏன்னா எனக்குலாம் எதையாவது ஒண்ணு படிப்புன்னு ஒரு 4 பக்கம் எடுத்தாலே நமக்கு புத்தக திருவிழா போனா கல்வி மாதிரி வாங்கிடுவேன், பெரிய மேதை மாதிரி. ஒரு பேஜுக்கு மேல படிக்க முடியாது, அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த அரவிந்த் சாமி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாருன்னு பவர் ஆஃப் மணின்னு புக் வாங்கி வச்சேன். இது வரைக்கும் ஒரு பேஜ் தொடரல. நம்மள அழிக்கிறதுக்கு நமக்கே ஒரு ஆயுதம் இருக்கு, போன். அதை பார்த்துக்கிட்டு படிக்க முடியல ப்ரோ. போன்லயே நமக்கு வேற மைண்டுக்கு போக மாட்டீங்க, போனை நோண்டிட்டே இல்ல ஒண்ணு பண்ணுங்க, அப்படி போன் தான் உங்களுக்கு பிரச்சனைனா போன்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க, பிடிஎஃப் உட்காந்து படிங்க, அவ்வளவுதான். முடியல ப்ரோ, அப்படியும் படிக்க முடியல. ஒரு வீடியோவை அட்ராக்ட் ஆகுறது வந்து நம்மளோட ஸ்பெல்லையும் இல்ல அதோட வாசிப்பு தன்மையிலையும் நம்மளால ஈர்க்கவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. இல்ல அது இல்லைங்க ஒன்னே ஒண்ணுதான். ஆரம்ப காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, எப்படின்னா வந்து விஷுவல் மீடியாவுக்கு பவர் ஜாஸ்தி, உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு போய் சேர்த்துரும், ஓகேங்களா? அதனாலதான் இந்த வீடியோவுக்கு வந்து அதிக பவர். அதனாலதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவாங்க. அதனாலதான் டிவிலாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த அச்சு ஊடகத்துல இருந்து
கவர்ச்சி ஊடகத்துக்கு எப்போ மாறுச்சு, காட்சி ஊடகத்துக்கு மாறுச்சு அப்படின்னா அது காட்சி ஊடகம் கவர்ச்சி ஊடகமா மாறினால மாறுச்சு. நமக்கு எல்லாமே ஈஸியா நம்மளை கவரும். அது ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க விஷுவல் மீடியாங்கிறது ஈஸியா கவரக்கூடியதுன்னு. அதுதான். ஆனா இன்னமும் சொல்றேன், நான் நம்புறதுங்கிறது அதுதான். நம்புறதுங்கிறத தாண்டி உண்மையும் அதான். என்னன்னா நீங்க வந்து ஒருத்தர் ஒரு கதையை வந்து மற்றவங்க சொல்லி கேட்கறத விட நீங்க படிச்சீங்கன்னா அதுல வர கற்பனை திறனும் அதுல வர காட்சியோட ஒவ்வொரு கதாபாத்திர கற்பனையும் உங்களுக்குள்ள வரும்போது அதுதான் உங்களுக்கு கூடுதலா படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து ஒரு மனசு வந்து எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க தோணாது. அதே விஷயத்துல ஒரு நான் சொல்றேன் என் நம்பர் ஆஃப் புக்ஸ் படிக்கிறவங்க, சும்மா ஒரு புக்குன்னு சொல்லல, புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இல்ல புக்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன நண்பன் நினைச்சேன்னு சொல்றீங்களா? புக்கு படிச்சோம்னா என்னன்னா இப்ப நமக்கு வந்து படம் பார்க்குற நேரமோ இல்லை வெப்சீரிஸ் பார்க்குற நேரமோ புக்கு படிக்கிற நேரமோ நமக்கு ஒரு கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து நமக்கு இந்த அன்வான்ட் திங்ஸ்க்கான நேரம் செலவிட மாட்டோம். தேவையில்லாத யோசிக்கிறது, தேவையில்லாத டைம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் அதில் நமக்கு ஏதோ ஒரு கற்றுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அவ்வளோதான். நான் என்ன பொறுத்த நான் வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கான நேரமே எனக்கு அப்படி தான் நான் படுத்துக்கிறேன். எப்படின்னா வெப்சீரிஸ் பார்க்குறோமோ அதில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறோமோ அதில் நம்ம அன்வான்ட் திங்ஸ் எதுவும் செய்யறது இல்லை. அவ்வளோதான். வந்துட்டார் மகேஷ் ப்ரோ ஆரம்பிக்கலைன்னு பார்த்து ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வேற எந்த பழக்கமும் இல்லாதனால எதுக்குமே டைம் பாஸ் இல்லை, படிப்புமேன்ட்டு படிச்சிடுறீங்க. வேற ஏதாவது தண்ணி நம்ம அந்த மாதிரி ஏதாவது இருந்து வெளியில போறது சுத்துறது அப்படி இருந்தா வேற மாதிரி போயிருக்கோம். அது ஒரு பிளஸ்ஸா போச்சு உங்களுக்கு. பழக்கம் இருக்கு அப்ப உங்களுக்கு நான் டீட் ஓட்டம் தான். இல்ல நான் ஒன்னே ஒண்ணுதான் எதையுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண விரும்பலங்கிறனாலதான் அந்த கெட்ட பழக்கத்துக்கு எதுவுமே இன்ஃபுளுன்ஸ் பண்ண விரும்பல. அதனாலதான் நான் அதை வந்து ப்ரொமோஷன் பண்றதும் கிடையாது. அதனால அது எதுவுமே நம்ம இது பண்றது கிடையாது. அவ்வளவுதான். பழக்கம் வேற, இது வேற, அவ்வளவுதான். அதே மாதிரி இல்ல இல்லங்க, நான் சிகரெட்லாம் தொட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், சிகரெட் தொட்டதே கிடையாது, சிகரெட் இதெல்லாம் கிடையாது. மற்றபடி பழக்கம்லாம் கிடையாது. மற்ற எதுவுமே அதாவது அடிமையாகிறங்கிறது பழக்கம். அது எதுவுமே அடிமையாகாம இருக்கிறது நம்ம பழக்கம். ஜஸ்ட் இதெல்லாம் அவ்வளவுதான். ஆனா சிகரெட் தொட்டது கிடையாது. சிகரெட் இந்த மற்ற பான் பிராக்கு கிரீன் பாக்கு அந்த எதுவுமே தொட்டது கிடையாது. டீ காஃபி குடிக்க மாட்டேன். அவ்வளவுதான். அது ப்ரோ மதுரையில் எந்த ஏரியா ப்ரோ? மதுரையில வந்து முதல்ல இருந்தது வந்து புதூர் பக்கம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த அழகர் கோயில் போற வழியில காதக்கிணறு ஒரு இடம். நீங்க எந்த ஏரியா? திருச்சி. நான் தாத்தா வீடு உறையூர் நாச்சியாயி கோயில்னா அங்க வருவேன் அப்பப்ப. திருச்சியில மார்க்கெட்ல இருந்தா பாக்கலாம். மார்க்கெட் தான் நம்ம வீடு. ஓ அப்படியா? நாங்க உறையூர் நாச்சியாயி கோயில் வருவேன். அது பேரு என்ன பார்க்கணும் மெகா ஸ்டார் தியேட்டர் வாசல்ல பார்க்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன அன்னைக்கு அந்த அஸ்வத் மாரிமுத்து ஏதோ போட்டு ஒரு ட்வீட் ரீட்வீட் பண்ணி போட்டிருந்தீங்களா? இந்த ஏதோ வர இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒழுங்கா நடத்தல அது என்ன அது? என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒழுங்கா நடத்தல? இல்ல நான் உங்க ட்வீட்ல தான் பார்த்த மாதிரி அவன் இப்ப இல்ல படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அது அவரு ட்வீட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் யாரோ ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சரியா நடத்தலன்னு சொல்லி. பட் அவர் கோட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ட்வீட் பார்த்தேன். அன்னைக்கு நைட்டே நம்ம ஸ்பேஸ்ல பேசணும் அதை பத்தி. அது எல்லா டேரக்டர்ஸும் அப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல, மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ். அது இல்லாம எல்லாத்துக்குமே பிளஸ்ஸுமே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. ஆம் ப்ரோ நம்ம இந்த எல்லாமே அப்படியே அவர் என்ன கடவுளா புனிதரா? இல்ல அது என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம ஊர் சைடுல அந்த தனுஷ் பட ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஆண்டிபட்டில. நம்மளாம் போனோம். யாரு நம்ம பாக்குறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அதனாலதான் ஹீரோ ரசிக்காதன்னு சொல்றாங்க. ஹீரோவோட ரியல் லைஃப பார்த்தா நாரி நப்ப எடுத்துருந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, அவ பர்சனல் லைஃப் கிடையாது. பொதுவாவே ஹீரோவோட ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீனுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ்ல பேசுறதுக்கும் ரியல் லைஃப்ல இந்த தனுஷ் படத்துல கிட்டத்தட்ட ஆண்டிபட்டில ஒரு 50 30 40 நாள் நடந்திருக்கும். டெய்லி ஒரு மிஞ்சி போன ஒரு 10 பேர் 12 பேர் இருந்திருப்பாங்க. அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அங்க இருக்க ஒரு ஆள் போட்டோ கொடுத்தது கிடையாது, எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஃபேன்ஸ் யாருன்னா எல்லா ஃபேன்ஸ் அப்படில விஜய் சேதுபதி அண்ணன் நிறைய மீட் பண்ணியிருக்கோம். உசிலம்பட்டில் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அந்த ஜிபியோ உசிலம்பட்டி சைட்லாம் ஏகப்பட்ட தடவை ஷூட்டிங்லாம் வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் இயர் மணிகண்டன் படம் வெப் சீரிஸ்ல வந்தாரு.
அவர் நம்ம போய் போட்டோ எடுக்க பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாலும் அவர் கூப்பிட்டு வச்சு கொடுத்து போட்டோ கொடுப்பாரு விஜய் சேதுபதி. ஆனா இப்போ பல ஹீரோஸ்லாம் அதை வந்து பெருசா இன்சைட் பண்ணிக்க அதான் மாட்டாங்க. சொல்றேன், ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் வித்தியாசம் ஏகப்பட்டது இருக்கு. அதனால ஹீரோ வர்ஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது காரணம். நான் ஆதி வந்து ப்ரோ மதுரையில அதிகமா இருந்தது இல்லை, எனக்கு அதிகமா தெரியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், 2 வாரம் 3 வாரம் தங்குவேன். நீங்க இப்ப இங்க எங்க ப்ரோ இருக்கீங்க? கர்நாடகா. ஓகே ஓகே. ஆதி ப்ரோ உங்களுக்கு மதுரையில் சொல்லுப்பா. பிகேஎன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தெரியுமா? தெரியாது. திருமங்கலத்துல இருக்கு. அங்க உங்க குழந்தைக்கு அட்மிஷன் பண்ணுமா? இல்ல நான் ஆமா ஆமா அங்கதான் சொல்லுங்க 10th ப்ரோ. படிச்சேன். ஏன்பா முன்னாடி சொல்லியிருக்க ஒரு வாட்டி. அப்படியா? ஸ்கூல் பேர் ஞாபகம் வச்சு சொன்னா? ஆமா ஆமா. ஆனா ஸ்கூல் பேர் இல்ல, ஒரு ஸ்கூல் பேர் சொன்னேன், அது இந்த பேர் தானான்றது இல்ல, எனக்கு ஞாபகம் 10th இல்லை. 11th 12th அங்கதான் படிச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் 10th மட்டும் பிகேன்னு, 11th 12th வேற ஸ்கூல். அது உங்களுக்கு தெரியாது. ஆதி ப்ரோ ஒரு டவுட், உண்மையாலுமே மதுரையில அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகமா? அது நான் மதுரை அதிகமா வந்தது இல்லை, ஆனா ஒரு மிச்சம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல இல்ல மதுரைக்கு ஒரு ஸ்டார் வந்து அஜித்துக்கு எல்லா அதிகம் சொல்லு. ஊர்லயும் ஸ்டார் ஆகுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா எல்லா ஊர்லயுமே தான் ஃபேன்ஸ் இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நான் மதுரையில இருந்த மதுரையில ஆக்சுவலா எப்படின்னா பயங்கரமா நான் வளர்ந்த காலத்துல சொல்றேன், பயங்கரமா சூப்பரா பிரிஞ்சிருக்கும் அது. இப்போ பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேட்டர் அப்படின்னு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டரை வந்து இப்ப இந்த தேட்டர் இவங்களுது, அந்த தேட்டர் அவங்களுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப வெற்றி தேட்டர் போனீங்க அப்படின்னா அந்த பழைய வெற்றி ஒன்று இருக்கும், அங்க போனீங்கன்னா அங்கதான் அஜித் படத்துக்குலாம் எப்படியே ஃபர்ஸ்ட் போவோம். ஸோ நாங்களாம் வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சரஸ்வதி தேட்டர் வந்து விஜய் படம் போவோம், அதே மாதிரி அஜித் படம்னா வெற்றி தேட்டர் போவோம். ஏன்னா அந்தந்த கேங்கு வந்து அங்கங்கதான் இருப்பாங்க. ஸோ வந்து பயங்கரமா இதுவா இருக்கும். ஐஸ் வண்டி ஏதாவது ரோட்ல போட்டுனா அப்படியே மறிச்சுட்டு மொத்தம் உள்ள எத்தனை ஐஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 150 200 இருக்கு அப்படின்னாங்க. கேட்கறவன் எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவன் எல்லாருக்கும் தியேட்டர்ல இருந்து வெளியே வர எல்லாருக்கும் ஐஸ் எடுத்து அப்படியே மொத்தமா ஐஸ் வண்டி எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த 200 ஐஸ் வண்டிக்கு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த இதோட ரசிகர் இதுல அந்த இவங்க யாராவது இருந்தாங்கன்னா என் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து மதுரையோட அப்ப இருந்தப்போ விஜய் ரசிகர் மன்ற தலைவர் ஒரு போஸ்ட்ல ஏதோ ஒண்ணுல இருந்தாரு, விஜய் மக்கள் இயக்கம் அப்ப இருந்துச்சு, அதுல இருந்தாரு. ஸோ அவர் வந்து அதை எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா தேட்டரா வச்சிருப்பாங்க. பட் ஜென்ரலா அஜித்துக்கு வந்து மதுரையில பயங்கர ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங் மட்டும் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஃபேன் பேஸுமே நல்ல ஃபேன் பேஸ். இல்ல ப்ரோ ஆதி ப்ரோ நம்ம ஏரியா வைஸா இருக்குமே ப்ரோ, அந்த ஜெய் இந்துபுரம் அந்த அதத்தான் நானும் சொல்றேன், சைடு ஃபுல்லா ஏரியா வைஸ் இருக்கும், தியேட்டர் வைஸ் இருக்கும். வில்லாபுரம் அது இதெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸா இருப்பாங்க. அப்புறம் இங்கிட்டு வந்தா விஜய் ஃபேன்ஸ் அதிகம், விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. இருக்கு ப்ரோ மதுரையில. தெரியும், அது பெருமைப்படக்கூடிய கல்ச்சர்லாம் ஒண்ணு இல்லன்றதால அதை பத்தி நான் சொல்லல. சும்மா பேச்சு கொடுத்தா ஆமாங்க உண்மையுமே அஜித் அதிகங்க பொதுவா வயசானவங்க வந்து சொல்றாங்க. இல்ல அஜித், அது எப்படி தெரியுமா, ஆக்சுவலா 2 பேருக்குமே தான் ஃபேன்ஸ் இருக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல ஆர் வேற சிட்டிஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபேன் பேஸா மதுரையில வந்து அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம். நிறைய காரணங்கள் இருக்கு, அதுலயும் கிடையாது விஜய் ஈக்குவலா இருக்காங்க. என்ன ஒண்ணா அஜித் அததான் ப்ரோ சொல்றேன். நான் சொல்றது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்களேன். என்ன தெரியுமா நான் சொல்றது, விஜயை விட அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லல. பொதுவா மத்த ஊர்களை விட மத்த இந்த பீட்டயர் சிட்டிஸை விட மதுரையில அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்றேன். அவரோட ஃபேன்ஸையே மத்த ஊரோட கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். ஆக்சுவலா என்ன நம்ம என்ன கணக்கா எடுத்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸாக்ட் கணக்கு என்னன்னு யாருக்கு தெரியும். அப்படி சொல்ல நானுமே மதுரையிலே சொல்றேன். ஆனா வந்து ஷோகேஸ் பண்ணி அஜித்தை வச்சு ஷோகேஸ் பண்ற ஏரியாஸ் அங்க அதிகன்றேன் நானு. விஜய்க்கும் ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருக்கு. இப்ப நான் விஜய பத்தியே பேசலங்க, நான் அஜித்தை பத்தி மட்டும் தாங்க பேசுறேன். அஜித்துக்கு இருக்காம கேட்டேன், நீங்க தான் இந்த விஜய் அஜித் சண்டையா பண்ணுவீங்க சச்சி. விஜய்க்கு நான் தான் அவர் அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகமான்னு கேக்குறாரு. ஆமா அதிகம்னு சொல்றேன், அவ்வளவுதான். பச்சை கிளின்ற நானும் வார்த்தை அதுதான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா அஜித்துக்கு வந்து அங்க ஃபேன்ஸ் அதிகம் தாங்க. ஆனா விஜயோட அதிகம், ரஜினி ஃபேன்ஸோட அதிகம் அப்படிலாம் சொல்லல, அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம். அது என்னன்னா இப்ப நானுமே அஜித் ஃபேன் தான் வளர்ற காலத்துல அப்போ. ஆனா என்னன்னா இப்போ இந்த இது இருக்குல்ல, அந்த டைம்ல இந்த இவர் சொன்னார்ல இந்த செவரு கல்ச்சர் இருக்கும் அப்படின்னாருல, அது ஆக்சுவலா தப்பான கல்ச்சர். அது பயங்கரமா ஒரு செவரு பிடிச்சி வச்சிருப்பாங்க. இதுல வந்து அவங்க தான் போஸ்டர் ஒட்டணும், இவங்க தான் போஸ்டர் ஒட்டணும் அப்படின்லாம் இருக்கும். இவங்க செவரில் அவங்க ஒட்டக்கூடாது, அவங்க செவரில் இவங்க ஒட்டக்கூடாது. அதனால சண்டையெல்லாம் வரும், ஏகப்பட்டது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த செவரு கல்ச்சர் அங்கேயும் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு. ஆனா அது இல்லாம தனித்தனியா ஏரியாஸ் இருக்கும். இந்த ஏரியால உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், அந்த ஏரியால ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
ப்ரோ ஆண்டவருக்கு அங்க ஒரு சவரே தனியா இருக்கே ப்ரோ. எனக்கு எங்க அப்பா விவரம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாரு. அந்த சவர்ல கமல் மீனாட்சி கமல் அம்மன் சார் கோயில் சொல்றீங்களா? மீனாட்சி குண்டர் இல்ல ப்ரோ. அந்த செல்லூர் பாலம் லெஃப்ட் சைடு ரைட் சைடுல நம்ம ஓ, அந்த நான் ஆண்டவர்னோடனே நீங்க ஓகே ஓகே ஓ கமலை கமல் சொல்றீங்களா? சார் ஓகே சொல்றேன் ப்ரோ. சரி. அங்க இல்லைங்க சும்மா சார் ஃபன் பண்ணேங்க, நானே தெரிஞ்சுங்க முதே. ரைட் ப்ரோ. அங்க ரைட் சைடுல வந்து ஒரு சவரே இருக்கு ப்ரோ. எனக்கு 20 வருஷம் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அங்க கமல் டயராம் வந்து மாத்தி மாத்தி வரைவாங்களே தவிர வேற யார் டயராம் அங்க இருந்து பார்த்தது இல்ல. அதே மாதிரி ஆமா. நானும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன். இந்த ட்விட்டர் மீடியா, சோஷியல் மீடியாலாம் அதிகமா அஜித் ஃபேன்ஸை மட்டும் தட்டணும்னா மாட்டுத்தாவணி ஃபேன்ஸ், மதுரைக்காரங்க அப்படின்னு மட்டும் தட்டுவாங்க. நான் அப்ப சொல்லுவேன் போய் விஜய் ஃபேன்ஸ்ட, நீங்க ஏன் மொத்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்குறீங்க? மாட்டுத்தாவணில உங்களுக்கு சமமா பங்கு இருக்கு அப்படின்னு. அதாவது மட்டம் தட்டா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இல்லைங்க, அது அந்த என்ன மாதிரி தெரியுமா ஆச்சு? அது ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அந்த டயத்துல வந்து இந்த ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அரசியல்ல அதெல்லாம் தான் அந்த வந்தீங்கன்னா கல்ச்சர் வந்து இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ இருக்கு. நான் அப்படி சொல்ல வரல, இருங்களே. நான் என்ன சொல்ல ஏன்னா வரேன்றது கேட்கறதுக்கு ஓப்பனா முன்னாடியே ஏன் பதறீங்க? இல்ல இல்ல ப்ரோ. இருங்க அதுக்குன்னு வரேன். ஒரு கேஸ்ட் இதெல்லாம் பின்னாடி இருக்கு அதுல. இல்ல ஆமா அததான் ஆமா சொல்ல அது வரேன் நான். தெரியும் தெரியும். இருங்க நான் ஆனா இருங்க ஐயா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் சொல்லி, ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தா, அரசியல் அது வந்துச்சுன்னு நான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த போஸ்டர் கலாச்சாரம் இருக்குல்ல, அந்த அதாவது என்னன்னா, திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து செஞ்சுரி காட்டுற போஸ் இருக்கும். அதுல சச்சினோட மந்தையை மட்டும் கொய்து எடுத்துட்டு அதுல அழகிரி போட்டோ வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அந்த போஸ்டர்ஸ் வந்து முதல்ல இந்த ஃபன் போஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படிதான் வர ஆரம்பிச்சு. ஆனா அவங்க அதை என்ன நினைச்சு பண்ணாங்கன்னா, பயங்கர மாசா இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்களாம் சின்ன பிள்ளை என்ன பண்ணுவோம், பார்த்து சிரிச்சுட்டு போவோம். ஏய் செமையா இருக்கடா, காமெடியா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில போயிட்டு ப்ரோ இருப்போம். வந்தது ஃபர்ஸ்ட். பாண்டிச்சேரிக்கு ரெண்டாவதா நான் இவருக்கு அந்த என்னது? ரங்கசாமி பார்ப்பேன். நீங்க சொல்றீங்க அந்த தலைவெட்டியை பத்தி பாகுபலி, இந்த இல்ல ரங்கசாமி அது முன்னாள் இல்ல முதல்வர் இல்ல இருக்காருல்ல, பாண்டிச்சேரி தான் ஃபர்ஸ்ட். அதை பார்த்து வந்ததுதான் மதுரை. அதுதான் ஆமா. அதுதான் ப்ரோ. இல்ல நான் ரங்கசாமி தானே சொல்றது ப்ரோ அது. மதுரையில முதல்ல அது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். எனக்கு பாண்டிச்சேரி நான் போனது கிடையாது, அதனால தெரியாது. ஆ வினோத் ப்ரோ, யாரோ என் காதுக்குள்ளேயே போய் ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. தயவுசெய்து மியூட் போட்டுக்கங்க ப்ரோ. ஸோ என்னன்னா, நான் பார்த்தது வந்து சின்ன வயசுல முதல்ல அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இதுவாகி அது அந்த இது வந்து அப்படியே சினிமாவுக்கும் அந்த அந்த போஸ்டர் கலாச்சாரம் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சு. அதுல இருந்து தான் இந்த இந்த இது வர ஆரம்பிச்சிச்சு, இந்த ஃபேன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு மேல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போடுறியா இப்ப நான் எப்படி போஸ்டர் இது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பண்ணி, ஒருத்தங்க வந்து அடங்காத குரூப்ஸ் மதுரை, பில்லா ஸ்டார் தலை குரூப்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரை கீழே யாரோட பேர் இருக்கோ அவங்க தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களோட பேசிக்கா அது எதுக்காகன்னா அந்த நடிகரோட புகழுக்காகவோ அவங்கள புகழ்றதுக்காகவெல்லாம் கிடையாது. இவங்களோட இவங்களோட சுய விளம்பரத்துக்காக இந்த இந்த குரூப் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட விளம்பரத்துக்காக. ஏன்னா அவங்க தான் ஷோ எடுப்பாங்க, தியேட்டர்ல ஷோ எடுத்துட்டு அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்ப ஷோ எடுத்தாங்கன்னா அதுல பயங்கரமா நீங்க காசு பேர் போட பார்க்கலாம். மாட்டாங்களா ப்ரோ அதுல? தயவு செய்து கத்தாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. வினோத் ப்ரோ, ஆக்சுவலா உங்க மைக்ல நீங்க பேசுறது எப்படின்னு தெரியல. ஆனா கொஞ்சம் லவுடா இருக்கு, வால்யூம் மட்டும். அநியாயத்துக்கு லவுடா இருக்கு, கொஞ்சம் அது தள்ளி மட்டும் வச்சு தான், பேசுங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இல்ல கேக்குதா? அவங்க பேர் போட மாட்டாங்களா? அதெல்லாம் விளம்பரம் இருக்கு, புரியல எனக்கு. அவங்க பேர் போடுறது இப்ப நான் என் பேர் இல்லைங்க, நான் இல்ல தனிப்பட்ட ப்ரோ. பேர் கிடையாது வினோத். இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. தனிப்பட்ட பேர் கிடையாது. என்ன தெரியுமா, இப்ப பில்லா ஸ்டார் அஜித் குரூப்ஸ்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இதுக்கும் இவங்க இதனால என்ன கிடைக்கும்னா, அடுத்த வாட்டி போய் ஷோ எடுக்கிறாங்கல்ல, அப்போ வந்து இந்த பில்லா ஸ்டார் குரூப் வந்து இந்த மொத்த தேட்டரோட ஷோஸையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ அதை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் அந்த பேனர் கிணறு கட்டுறது, அது இது இவங்ககிட்டலாம் காசு வாங்கி அதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் பண்ணிக்குவாங்க ஃபுல்லா. அந்த அந்த ஃபேன்ஸ்ட தான் வந்து அந்த ஷோக்கான டிக்கெட்டை வந்து 1000 ரூபா அப்படின்னு விற்கிறது. அந்த மீதி காசுல இந்த மாதிரி இது பண்ணிக்கிறது. அவங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து தியேட்டர்ல வந்து கட் அவுட் வைக்கிறது, அது பண்றது அப்புறம் செலவு பண்றது, வெடி ஒரு வெடிக்கிறது, ஸ்கிரீன் ஃபுல்லா பேண்ட் வைக்கிறது, கொடுத்துருவாங்களா ப்ரோ? இதுக்கெல்லாம் வைப்பாங்க. மதுரைல ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா கொடுத்துருவாங்களா? எங்க ஊர்ல கொடுக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் இல்ல, ஒரு தேட்டர் சொல்றேன், ஒரு தேட்டர் கொடுப்பாங்க. அததான் ப்ரோ, ஒரு தேட்டர் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. எங்க ஊர்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. 800 500 அதுக்கு பேர் அதான் சொல்றேன், மதுரையில அப்படிதான். அது வந்து ஷோ எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்ல ப்ரோ. அப்படியே ஷோ எடுத்துருவாங்க. நாங்களும் எடுக்கிறோம் ப்ரோ, நாங்களும் எடுக்கிறோம். நான் இப்ப கூட எடுத்தோம். ப்ரோ ஆனா வினோத் ப்ரோ 800 மெதுவா தர பேசுங்க மாட்டாங்க. ப்ரோ. நாங்களும் எடுக்கிறோம் ப்ரோ, ரெகுலரா நான் 3 படமும் எடுக்கிறோம். ஆனா 800 சீட் கொடுக்க மாட்டாங்க, 500 தான் கொடுப்பாங்க. அதாங்க, ஆனா இங்க கொடுத்துருவாங்க.
சரி ரைட்டு. மேட்ச் எப்படி கடைசி நேரத்துல எப்படி 49 பால் 49ன்னு கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போக முயற்சி பண்றாங்களா, இல்ல என்ன கணக்கு? சும்மா எப்படி? தெரியல. இந்த சாண்டனர் ஓவர் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ செமையா கொஞ்சம் இருங்க ப்ரோ, பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா தான் விளையாடணும் இப்போ. சரி, அப்ப ஐபிஎல் பத்தி சொல்ல வந்தீங்களே, அது சொல்லிடுங்க. அப்ப வேற ஏதோ இன்டரப்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஐபிஎல் இன்னும் 13 நாள் தான் இருக்கு. ஆனா பிரகாஷ், நேத்துக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்பேஸ்ல ஒருத்தர் நான் சொன்னேன்ல, சாண்ட்னர் தான் நல்லா போடுவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேற்று ஒருத்தர் சொன்னார்ல, சாண்ட்னர்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. பாத்தீங்களா? சாண்ட்னர் தான் செமையா போடுவாரு. இல்ல எல்லாருமே சாண்ட்னர் சப்போர்ட் பண்ணாங்களே. நேத்து வந்து 3 பேர் சொன்னாங்கல்ல, ரச்சின் ரவீந்திரா, இல்லங்க, ஒருத்தர் சொன்னார், அஜித்குமார் சொன்னார்ல, அஜித்குமார் டிவிக்கு. ஆனா அவர் சொன்னதுல ஒண்ணு நடந்துருச்சுங்க. பண்ண மாட்டாரு. அவர் சொன்னது நடக்காது நினைச்சேன். அவர் தலைவனுக்காக முட்டு கொடுக்க போறாரு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னது நடந்துருச்சு. ரோஹித் சர்மா சீசன் ஃபுல்லா அடிக்கலையா, கடைசி மேட்ச் அவருக்கு தான் போல இருக்கு அப்படின்னாரு. அவர் சொன்னது நான் நம்பல. ஆக்சுவலா அவர் சொன்னது நடந்துருச்சு. ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா முதல்லயே அவரை கழட்டிருக்கலாங்க. ஸ்லிப்பு போடாம விட்டது வந்து பயங்கரமான தப்பு. இந்த ஸ்லிப்பு வந்து எங்க அடிச்சு ஒருத்தர் நவுத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்பின்னருக்கு வந்து ஸ்லிப்பு வைக்காம அந்த 11வது ஓவர்ல வந்து அசால்ட்டா ஒரு கேட்ச் போச்சு. அதெல்லாம் வந்து தர்மத்துக்கு விக்கெட்ட விடுறது. தெரியல, இப்பயே மேட்ச் ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கும்போது பிரேசிலோட லாஸ்ட் ஓவருக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கும்போது அவன் போட்டு அடிக்கிறான், அவுட் ஆகுறான் அவன்கிட்ட போய். கரெக்ட். இந்த ஓவரும் ஒழுங்கா ஆடிட்டானுங்கன்னா ஓகே, ஈஸியா இருக்கும். நீ ஃபாஸ்ட் தான். அப்புறம் சரி, நீங்க அந்த ஐபிஎல் சொல்லிடுங்க எப்பயாவது. இல்ல அதான் ஐபிஎல் இன்னும் 13 நாள் தான் இருக்கு. அது வந்து அதுக்கு இது மாதிரி நல்லா இப்போ நேற்று கொடுத்த மாதிரி டிப்ஸ் கொடுங்க. டெய்லி முந்தின நாள் மேட்ச்ல ட்ரீம் 11க்குன்னு பிளேயர்ஸ் கரெக்டாக சொல்லுங்க. யார் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் கிவ்அவே தரலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கேன். அதாவது ட்ரீம் 11ல எனக்கு டிப்ஸ் தரவங்களுக்கு உங்களுக்கு கிவ்அவே தரலான்னு இருக்கேன். யார் பெஸ்டெல்லாம் டீம் தரீங்களோ ஐபிஎல்லுக்காக ஸ்பெஷலாக டெய்லி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கடைசி நேரம் ஒதுக்கி அதை பேசுவோம். யார் பர்ஃபெக்டா டெய்லி டீம் தரீங்களோ அவங்களுக்கு கிவ்அவே தர்றேன். அதான் சொல்ல வந்தேன். அப்படியா? நீங்க தரப்போறீங்க நான் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டெய்லி எல்லாத்துக்கும் டிப்பு தரப்போறீங்க அப்படின்ட்டு ட்ரீம் 11க்கு. டிப்புலாம் நீங்க நான் டிப்பு வாங்க ரெடி, கொடுக்க ரெடி இல்ல. கொடுக்க ரெடி இல்லையா? அவர் வந்து கூழு குடிக்க வேணா வரேன்ற முதல்ல தான் இருக்காப்ல. ஆக்சுவலா அதுல ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்காம டீம் போட்டோம்னா பர்ஃபெக்டா அமைஞ்சிரும். நம்ம ஒன்று நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் டீம் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்ம சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டா நடக்கும். இன்னைக்கு போட்டீங்களா? அப்ப இந்த மேட்சுக்கு போட்டிருக்கேன். அது போடுவோம். முக்கியமான மேட்ச்ல போடாம இருப்போமா, போட்டிருக்கேன். அப்ப ஐபிஎல் டைம்ல ஃபுல்லா ஸ்பேஸ் போடுவீங்களாண்ணா? இல்ல ஐபிஎல் டைம்ல கொஞ்சம் டைம் மட்டும் சுருக்கிடும். அதாவது இப்ப மேட்ச் கரெக்டா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 7:30 மணிக்கா 8 மணிக்கா? 7:30 மணிக்கு. 7:30 மணி மேட்சா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து 8:45 முடியுமா? 9 மணியா? 9 மணிக்கு முடியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். 9 மணிக்கு தானே முடியும் 7:30 மணினா? ஆமா. எனக்கு கேட்கலண்ணா. எனக்கு விட்டு கேக்குது. கரெக்டா இருக்கும். இப்பதான் கேக்குது. சாங் மாதிரி கேக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கேட்டுச்சு. இல்ல இப்ப கேக்குதுல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற நேரத்துல ஸ்பேஸ் போட்டுட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிற நேரத்துல ஸ்பேஸை முடிச்சிடலாம். ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரம், அதாவது இதுல ஒரு 1/4 மணி நேரம், அதுல ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து நடுவில் பிரேக் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டோட்டலா ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் மட்டும் ஸ்பேஸ் போட்டு கட் பண்ணிடலாம். பிரகாஷ் அதுக்கு ஃபுல்லா கிரிக்கெட்டை பத்தி பேசுறாதீங்க. ஸ்பேஸ் ரொம்ப போர் அடிச்சிடும். இல்ல கிரிக்கெட்டை பத்தி பேசல. அது சினிமா ஸ்பேஸ் மட்டும்தான். நம்ம அதுக்கு 13 நாளைக்கு முன்னாடி தான் ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரிக்கெட் பேச போறது கிடையாது. அது தனியா போன் டெய்லி 5 நிமிஷம் மேல பேச போறது கிடையாது. அது டெய்லி கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டீம் சொல்றதுக்கு மட்டும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். நம்ம முழுக்க சினிமா அப்டேட், சினி டாக்னு போட்டு சினிமா இது மட்டும் தான் பேச போறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த ஐபிஎல் பத்தி, டீம் அடுத்த நாள் மேட்சுக்கான யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும். அப்பனா ஓகே. அதுக்கப்புறம் நான் அதை கேட்க மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல வர அந்த முறுமுறோ மர்மர்னு ஒரு அந்த த்ரில்லர் படம் எப்படி பாத்துட்டீங்களா? அது எப்படி சொல்றாருன்னு சொல்லல. பாதி பேர் ஃபுல் பாசிட்டிவா சொல்றாங்க, பாதி பேர் ஃபுல் நெகட்டிவா சொல்றாங்க, பாதி பேர் ஸ்கேம்னு சொல்றாங்க. அதை
என்ன கணக்குன்னு தெரியல, பார்த்தவங்க தான் சொல்லணும். ட்ரெண்ட் ஷூட்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா போனா, செகண்ட் ஹாஃப் படம் சூப்பரா போச்சு, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னாரு. அவர் 3.5 நீங்க மார்க் என்ன கொடுத்துருக்காரு. பாக்குறீங்க நாளைக்கு? 10 பேத்துக்கு டிக்கெட் நான் பார்க்கலங்க பிரதர், நான் பார்க்கல. நான் இன்னைக்கு கிரிக்கெட் மேட்சுங்கனால பார்க்கல. நாளைக்கு தான் இந்த யமகாதைக்கு படமும் இந்த மர்மர் படமும் பார்க்கணும். இந்த 2 படத்துல நாளைக்கு ஒரு படமும் நாளானைக்கு ஒரு படமும் பார்க்கணும். அப்ப இந்த வார அப்ப படங்கள் நாளைக்கு அதுதான் இல்ல பார்க்கணும். நாளான்னைக்கு இந்த மர்மர் பாத்துட்டீங்களா? உங்க ஒப்பீனியன் ஜென்யூனான ஏதோ இப்ப அந்த பிரசாந்த் நிதிஷ் பிரசாந்த் போட்டிருக்காரு 10 கோடியே தமிழ்நாட்டுல ஷேர் வரும் அப்படி இப்படின்னு. அதனால கேக்குறேன். என்னடா இது ஓவர் பில்டப் இல்ல ஆனா என்னன்னா இல்ல ஆச்சரியம் என்னன்னா, நேத்து 1 கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ஷன் ஆயிருக்கு, இன்னைக்கு 1 கோடி கலெக்ஷன் ஆக போகுதுங்கிறாங்க. உண்மையாலுமே அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான், அப்படி ஒருவேளை ஆச்சுன்னா. ஏன்னா யாருன்னே தெரியும். போஸ்ட்ல இன்ன வரைக்கும் சொல்றேன், அந்த போஸ்ட்ல வெறும் தலையை ஒட்டி தலை மட்டும் தனியா தங்குது, அவ்வளவு. இல்ல எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கனால கட் பண்ணிட்டேன். பின்னாடி ஒரு நாய் ரொம்ப தூரத்தை குலைச்சிட்டு இருக்கு, அது இங்க வரைக்கும் எனக்கு கேக்குது, உங்களுக்கும் கேக்குங்கிறனால கட் பண்ணிட்டேன். பட் யமகாதைக்கு பெருசா போல. இல்ல அதுவும் போகுது. ஆனா என்ன, அது ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகல, அதெல்லாம் நார்மலா அப்படியே தான் இருக்கு. பட் வந்து இது வந்து பயங்கரமா அப்படியே பெரிய ஸ்கேலுக்குலாம் மாத்திட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விக்ரம் ஷோஸ் படம் ஃபுல்லா வரைக்குமே நல்லா போகுது. போகும் போல நீங்க சொல்றது பார்த்தா. ஆமா ஏன்னா அடுத்த வாரம் எந்த படமும் இல்ல பெரிய படம். அதாவது 21 எதுவும் படம் இல்லை, 14 மட்டும்தான் இந்த 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்வீட் ஆர்ட், வர்ணன், அப்புறம் இன்னொரு படம், ஏதோ ஒரு படம் பெருசு ரிலீஸ் ஆகுது. ஆமா பெருசு. விக்ரம் படத்துல நம்பிதான் பல வருஷம் ஆயிடுச்சு. நான் விக்ரம் படத்தை மட்டும் நம்பவே மாட்டேன். அது மாதிரிதான் இன்ன வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கேன் நான் நினைக்கிற மாதிரிதான். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு. அங்குலானுக்கே ஆகுனா ஐயோ விக்ரம மட்டும் நம்பாதீங்க, கெட்ட பதிவு வந்தாலும் சார பிளாட்டுதான் அப்படின்ட்டு. இல்ல எல்லாம் ஆகுனாங்க. அதே மாதிரி ஆச்சு இதுல. பார்ப்போம். எனக்கு விக்ரம் மேல ஒரு அபரித நம்பிக்கை இருக்கு. தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி அவர் தொடர்றது எல்லாமே. இந்த படம் எப்படின்னு தெரியல, ஓடிச்சா சந்தோஷம். சரி, ஓகே, முடிச்சிடலாமா? சரி, மேட்ச் ஃபைனல் டச், ஃபைனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. நாளைக்கு நம்ம ஸ்பேஸ்ல சந்திக்கலாம். வேற எதுவும் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் இல்லையில, நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகே, பாய். பாய் பாய். பாய் பாய்.